Hi friends, I'm JC. நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணேனோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி வீடியோ போடுறேன்னு. ஆனால் யாருமே கமெண்ட் பண்ணால, ஏன்னா அந்த வீடியோவே 10 வயசு தான் போச்சு, பின்ன யாரும் கமெண்ட் பண்ணுவோம். இருந்தாலும் எனக்கு வேறு கண்டென்ட் இல்லை இப்போ, அதோண்டு இதே ஒரு கண்டென்ட்டாக மாற்ற வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. ஓகே, என்ன தெரியாதவங்களுக்கு முதல்ல நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என் நேம் வந்து ஜேசி. நான் வந்து இந்த க்ரோ வித் ஜேசி இந்த யூடியூப் சேனலில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அது சரி, முதல்ல யாருக்கு என்ன தெரியும்? ஓகே, சிம்பிளாக பார்த்து முடிப்போம். ரொம்ப போர் அடிக்காமல் சிம்பிளாக பார்ப்போம். என்னெல்லாம் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, அதோட பெனிஃபிட்ஸ், அதை பற்றி நிறைய மித்ஸ் எல்லாம் யூடியூப்லேயே பரவிட்டுருக்கு. அதை பார்த்து நானே பயந்து வாங்கினேன். அதை பற்றி இன்னும் பிரேக் டவுன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட் ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதை பார்க்கணுன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த கிளிப்ஸ் எல்லாம் சும்மா சைடில் பிடிக்கும். அதை பற்றி ஃபுல்லாக தெரியணும்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவ்வளோ போர்லாம் இருக்காது, நல்லா தான் இருக்குது. அதையும் போய் பார்த்துட்டா இருக்கு. சரி, நான் யூஸ் பண்ண மாஸ்க் என்ற இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். வெயிட், ஃபஸ்ட்டு கெய்னர் வந்து இது ப்ரோட்டீன், இந்த இதான் செல் நியூட்ரிஷன், இந்த கெய்னர் தான் யூஸ் பண்ணேன். இது எங்கள் ஜிம்மில் தான் கொடுத்தாங்க. அடுத்த கெய்னர் வந்து பாருங்க, அடுத்தது வந்து இது எக்ஸ்ட்ரீம் மாஸ் நியூட்ராபியோ, இந்த கெய்னர். இது ரெண்டுமே சரியான ஒர்த்து. நான் இந்த மாஸ்க் என்ற வேண்டதுக்கு முன்னாடி யூடியூப்பில் போய் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். மாஸ்க் என்ற எப்படி, அது எப்படி என்ன பண்ணணும் அப்படி நிறைய வீடியோ பார்த்தேன். அதில் 100ல் 99% மாஸ்க் என்ற எடுக்காதீங்க, அதுக்கு பிறகு ஒரு 1000 கேலரிஸ், ஒரு ஷேக் இருக்குது, 2 வாழைப்பழத்தை தட்டுங்க, அடுத்து வந்து ஒரு பாலை தட்டுங்க, அடுத்து வந்து ஓட்ஸ் தட்டுங்க, அது ரெடி ஆகும், அப்படி தான் சொல்லிச்சு. யாருமே மாஸ்க் என்ற வேண்டாதீங்க, அப்படி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கணும். ஆனால் அது தப்பு. ஏன்னா அந்த ஷேக்கு அதெல்லாம் எல்லார லைஃபுக்கும் எல்லாம் செட் ஆகாது. ஒரு குச்சி போல இருக்க பையன் வெயிட் கெயின் பண்ணணும்னா அது அவ்வளோ ஈஸி இல்லை. என்னோட ஃபஸ்ட்டு இந்த கிளிப்ஸு நான் ஜிம்மு போகிறதுக்கு முன்னாடி உள்ளதை எடுத்து வச்சுருக்கேன், அதை இந்த சைடில் கொடுத்துருந்தேன் பாருங்கள். அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை ஒரு குச்சி போல இருக்க பையன் வெயிட் கெயின் பண்ணணும்னா. என்னதான் பழம், பால், வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்மூத்தி எல்லாம் குடித்தாலும் ஒரு மாஸ்க் கெய்னர் ஷேக் கூட எடுத்தா இன்னும் கொஞ்சம் நிறைய கேலரிஸ், கொஞ்சம் லைட்டாக ப்ரோட்டீன் அதில் இருக்குது, இதெல்லாம் கூட அப்சர்வ் ஆகாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெயிட் போடும். அது எவ்வளோ பால் இதெல்லாம் எடுத்துட்டு வெயிட் போடலையேன்னு மனசு வருத்தப்படி இருக்குது. இது ஒன்று எடுக்கமா இன்னும் நம்மளுக்கு டக்குன்னு வெயிட் கெயின் ஆகாது, நம்மளே பார்க்க முடியும். இதை வச்சு நான் யூஸ் பண்ணதுக்கு மெயின் காரணமே 3000 ரூபா கொடுத்து இந்த ப்ரோட்டீன் இது வாங்கியிருக்கு மாஸ்க் கெய்னரு. இதை வாங்கி இந்த டைமில் தான் நம்ம பழம் அது இதுன்னு என்ன சாப்பிட்டாலும் நம்மளை வெயிட் கெயின் பண்ண முடியும். இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அதை யோசிச்சு தான் நான் வந்து வெயிட் கெயின் பண்ணேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரையும் வீடியோலையும் பார்க்கலாம். தருண்குமார் ஏகப்பட்ட வீடியோ, எல்லா வீடியோலையும் பார்க்கலாம். மாஸ்க் கெய்னர் எடுக்காதீங்க, அது வேஸ்ட்டு அப்படி இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு சப்ளிமெண்ட்ஸ் மாஸ்க் கெய்னர் எடுத்து ஃபஸ்ட்டாக ஒரு வெயிட் கெயின் பண்ணதவைகளுக்கு அது கண்டிப்பாக ஒரு யூஸாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் ஏதாவது ஜிம் ஓனர்ஸோ யார் வீடியோ பார்த்தாலும் சரி, யாரும் பார்க்க மாட்டேன் இருந்தாலும் நானே சொல்லுவேன், பார்த்தாலும் சரி பிறகு ஃப்யூச்சரில் எனக்கு பார்த்தா யூஸ் ஆகும். கண்டிப்பாக இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போகிறவருக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த்து தான். அடுத்தது என்னன்னா, ஒரு கார்பரேட் கைக்கூலி நம்ம கையில் இருக்காங்க எல்லோரும் பாருங்க. அதான் கிரியேட்டிவ். கரெக்டாக கணதா கிரியேட்டிவ். இது ஸ்பான்சர்லாம் இல்லை, நானே பைசா கொடுத்து வாங்கினது யூஸ் பண்ணவுக்கு. ஆனால் சரியான ஒர்த்து. இது என்னன்னு பார்ப்போம். இந்த கிரியேட்டனோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம உடம்பு எப்போதுமே ரொம்ப பம்பாக இருக்கும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஒரு பம்பு இருக்குதோ அது ஒரு அரை மணிக்கூர் அந்த மாதிரி இருக்கிறதே கஷ்டம் தான். அது கடையில் எல்லாம் போகும், ரொம்ப குச்சி போல இருக்கும். ஆனால் இந்த கிரியேட்டின் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஒரு பம்பில் சூப்பராக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நிறைய பேர் கேட்டணும் எப்படி இவ்வளோ வெயிட் கெயின் பண்ணுன்னு. எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். கண்டிப்பாக இந்த கிரியேட்டின் யூஸ் பண்ணப்போ கொஞ்ச நாள்லேயே கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்தது போல கண்டிப்பாக தெரியும். ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக. நான் எல்லாம் ஒரு 20 கிலோ பெஞ்ச் ப்ரெஸ் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது யூஸ் பண்ணி ஒரு மாதத்துலேயே 30 கிலோ, ஒரு சைடு 30 கிலோ, டோட்டல் 2 சைடு 60 கிலோ அப்படி பெஞ்ச் ப்ரெஸ் எல்லாம் பண்ண தொடங்கு. ஃப்ராட் வெயிட்டு சேர்க்காமல் நம்ம பார்க்க போகிற அடுத்த சப்ளிமெண்ட் என்னென்னா இந்த ஃபிஷ் ஆயில். இதுவும் பாருங்கள், இதுவும் ஸ்பான்சர்லாம் இல்லை, மசில் பிளேஸு ஓவர் ஹைப் இன்டர்நெட்டில், அதனால் வாங்கினேன். இந்த ஃபிஷ் ஆயிலை பொறுத்தவரை இந்த கம்பெனி அண்ட் இதை ஸ்பான்சர் பண்ணி அத்லெட்ஸ் எல்லாம் சொல்லியது ஜாயின்ட் பெயின் அதெல்லாம் க்யூர் பண்ணோம். அடுத்து வந்து என்னென்னா நம்ம பிரெயின் ஹெல்த்தை வேறு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் அப்படியெல்லாம் சொல்லணும். அந்த
எனக்கு எதுவும் தெரியல, உடம்பு மொத்தம் பெயின் தான், பிரெயின் இம்ப்ரூவ் ஆனவன் போல ஒன்றும் தெரியல. இது ஒரு டப்பா, இதுக்கு முன்னாடி ஒரு டப்பா முடிஞ்சாச்சு, அது எங்கே நடக்குதோ இல்லவோ. ஆனால் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குமா இருக்கும், ஆனால் அது எனக்கு நோட்டீஸ் பண்ண முடியல. அது என்னோட ஃபால்ட்டாக கூட இருக்கலாம். அடுத்தது என்னன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோட்டீன் லிஸ்ட்டில் பெருசாக ஒன்று இருக்கும். அது ஊசியெல்லாம் வச்சு தான் பயன்படுத்த முடியும், அப்படிப்பட்ட ஒன்றா இருக்கும். காட்டியும் பாருங்க, அதான் இது. சும்மா இது இந்த பீனட் பட்டர் தான். இது எங்கே வச்சு இது வச்சதும் இடம் இல்லை, இது மேலே வச்சாலும் விழும். இங்கே பாருங்க, இதுதான் கீழே வச்சது. இதுவும் கண்டிப்பாக யூஸாக தான் இருக்கும். இது ஒரு பிரெட்டில் எல்லாம் தடவை, ஒரு நாளைக்கு ஒரு 4 பிரெட்டில் பீனட் பட்டர் தடவையில் சாப்பிட்டா வெயிட்க்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாது. நல்ல வேலை இந்த டப்பா எல்லாம் தூக்கி அறியாத்தோண்டு இப்படி ஒரு வீடியோ பண்ண எங்களுக்கு யூஸ் ஆச்சு. அப்போலே எனக்கு தோணுச்சு, அதோடு தான் ஒதுக்கி வச்சேன். ஓகே காய்ஸ், என்னக்குள்ள வீடியோ முடிஞ்சிச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் தான் உங்கள் ஜேசி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் ஜேசி. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் என்ன யூஸ் பண்ணுறேன், என்ன